சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே. உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உன் பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே. உம்மையே நான் ஆராதிப்பேன், உம்மையே நான் ஆராதிப்பேன், உம்மையே நான் ஆராதிப்பேன், பின் திரும்பேனே. உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே. உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே. யெகோவா ஈரே தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வம், உம் தழும்புகளா சுகமானோ. யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா எல்லோஹிம் சிருஷ்டிப்பின் தேவனே, உம் வார்த்தையால் உருவாக்கினீர். யெகோவா பரிசுத்தர் உன்னத நீரே, உம்மை போல் வேறு தேவனில்லை. யெகோவா ஷாலோம் உம் சமாதானம் தந்தீர் என் உள்ளத்தினில். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இயேசுவே நீரே என் ஆத்ம நேசர், என் மேல் எவ்வளவு அன்பு கூர்ந்தீர். என்னையே மீட்க உம்மையே தந்தீர், உம் அன்பிற்கு இணையில்லையே. என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வேன். நீரே என்றென்றும் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. காலை வணக்கம் சகோதர சகோதரிகளே. இந்த அருமையான
நேரத்தில் இந்திய கிறிஸ்துவ சபை மூலயமாக உங்களை அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இந்த நேரத்தில் சங்கீத புக்கில் 34ஆம் சங்கீதம் 1-3 வரை நான் வாசிக்கிறேன். கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோடே கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. என்ன ஒரு அற்புதமான ஒரு சங்கீதம் தாவீது பாடியிருக்கிறாரு. எக்காலத்திலும், என் நேரத்திலும், எப்போதும் என்னோட துதி வாயில் இருக்குன்னு சொல்றாரு. அது மாத்திரமல்ல, கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும். அவரு இந்த மாதிரியான செய்கைகள், இந்த மாதிரியான துதி, இந்த மாதிரியான மேன்மை பாராட்டும் பொழுது சிறுமைப்பட்ட ஜனங்கள் அதை கேட்டு மகிழுகிறார்கள். ஏன்னா அவங்கள்ட்ட இருக்கிற சிறுமைப்பட்ட ஜனங்கள்ட்ட இருக்கிறது கஷ்டப்படுகிற ஜனங்களா இருக்கிறாங்க. ஒரு சின்ன கூட்டமா இருப்பாங்க. அவங்கள்ட்ட ஆத்மா மேன்மை பாராட்டும் பொழுது, அதுவும் கர்த்தருக்குள் ஆத்மாவை மேன்மை பாராட்டும் பொழுதும், அவர் எக்காலத்தில் நான் சோத்தரிப்பேன், துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்குன்னு சொல்லிட்டு அவரு தாவீது ராஜா அவங்க இடத்துல போய் பாடும் பொழுது அந்த சிறுமைப்பட்ட ஜனங்கள் அதை கேட்டு சந்தோஷப்படுறாங்க, மகிழ்ச்சி அடைகிறாங்க. எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு பாடல். அவரு திரும்ப என்ன சொல்றாரு, என் கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் அப்படின்னு அவரு. இவரு ஆத்மாவும் மேன்மை பாராட்டி மகிமைப்படுத்தி பாடுதல் மாத்திரம் இல்ல, அந்த சிறுமைப்பட்ட ஜனங்கள் மகிமைப்பட்ட பொழுதும் திரும்ப என்ன சொல்றாரு, ஏன் கூட நீங்க ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. எவ்வளவு ஒரு அற்புதமா ஒரு கூப்பிட்டு கடவுளை உயர்த்துகிற ஒரு பார்க்குறோம். நம்ம இந்த அருமையான கால வேளையில ஒன்று சேர்ந்திருக்கோம், ஒருமித்து இருக்கோம். ஏன்? அவருடைய நாமத்தை உயர்த்துவதற்கும், அவரை ஆராதனை பண்ணுவதற்கும், அவரை சந்தோஷப்படுத்துவதற்கும் நம்ம ஒருமித்து மகிழ்வோட இந்த அருமையான கால வேளையில வேதவசனம் சொல்வது போல நம்ம இந்த வேளையில மகிழ்ந்து அவருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கத்தக்கதாகவும், நம்ம பாடத்தக்கதாகவும், சந்தோஷமாய் பாடத்தக்கதாகவும் நம்ம வந்திருக்கிறோம். பாடுவோமா? சந்தோஷமா? மகிழ்வோமா? கண்டிப்பா. நமக்காக ஜெரோம் சகோதரர் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை கொடுக்க தயாரா இருக்கிறாரு. அதை முன்னிட்டு நம்ம இப்போ ஜெபம் பண்ண போகிறோம். நான் ஜெபிக்கிறேன். என் கூட சிறுமைப்பட்டவர்கள் எப்படி தாவீது சொன்னது போல மகிழ்ந்தாங்களோ, சந்தோஷப்பட்டாங்களோ, அது போல இந்த இடத்துல நம்ம ஒருமித்து ஜெபம் பண்ண போறோம். என் கூட ஜெபம் பண்ணுங்க. நான் ஜெபிக்க போறேன். அன்பு நிறைந்த பரலோக தகப்பனே, இந்த அருமையான ஞாயிறு காலை வேளையில உம்மிடத்துல ஒருமித்து சபையார் அனைவரும் சகோதர சகோதரிகளாக இந்த இடத்துல நாங்கள் வந்திருக்கிறோம். தேவனே, தாவீது சொல்வது போல கர்த்தருக்குள் என் ஆத்மா மேன்மை பாராட்டுன்னு ஆண்டவரே, கண்டிப்பா நாங்கள் மேன்மையோடு உம்மை துதியோடும், எங்களுடைய வாயின் வார்த்தைகள் ஆண்டவரே துதியும் கனமும் மகிமையோடு இந்த இடத்துல வந்திருக்கிறோம். ஆண்டவரே தேவனே, தேவனே, நாங்கள் பாடுகிற பாடல் மூலயமாயும், வசனத்தை தியானிக்கிற மூலயமாகவும், உங்களுடைய வார்த்தைகளை கேட்கும் மூலயமாயும் மகிமைப்பட்டு ஆண்டவரே நீர் உயர வேண்டுமாய் செபிக்கிறேன். ஆண்டவரே, எங்களை நாங்கள் தேவனை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படியாகவும், எங்களுடைய இருதயங்களை வார்த்தைகளை கேட்கும் பொழுது ஆராய்ந்து பார்க்கும்படியாகவும், திருவிருந்தில் கலந்து கொள்ளும் பொழுது எங்களுடைய இருதயங்களை சோதித்து நாங்கள் தேவனே நலம் பெற, மனமாற எங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இந்த அருமையான கால வேளையில கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பரலோக பிதாவே, ஆமென். Hosanna, Hosanna, Hosanna உன்னதத்திலே. Hosanna, Hosanna,
தென்மண்டல சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நாம் பேச போகும் தலைப்பு ஸ்பிரிச்சுவல் பிளெஸ்ஸிங்ஸ், ஆவிக்குரிய அல்லது ஆன்மீக ஆசீர்வாதங்கள். ஆசீர்வாதங்கள் என்று நாம் சொல்லும்போது உபாகமம் அதிகாரம் 28 நமக்கு ஞாபகத்தில் வரும். அதில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கின்றது: இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும் படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு அளிக்கும். அடுத்த 14 வசனங்கள் எத்தகைய ஆசீர்வாதத்தை தேவன் தந்தார் என்பதை நாம் படிக்க முடியும். அதற்கு பின் ஒருவேளை கட்டளைகளை கை கொள்ளவில்லை என்றால் சாபங்கள். இன்னொரு அதிகாரம் ஆசீர்வாதத்தை பற்றி நம்ம பிரபலமாக பேச வேண்டும் என்றால் சங்கீதம் அதிகாரம் 128. அது இவ்வாறாக சொல்லுகின்றது: கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவியின் வீட்டோரங்களில் கனித்தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்திய சுற்றிலும் ஒளிவு மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். நாம் இங்கே பார்க்கலாம், பாக்கியவான் 4வது வசனத்தில் ஆசீர்வதிக்கப்படுவான். ஸோ பாக்கியவான் என்பதற்கும் ஆசீர்வதிக்கப்படுவான் என்பதும் ஒரே அர்த்தம் கொண்ட வார்த்தையாக நாம் பார்க்கலாம். பாக்கியவான் என்று சொல்லும்போது நமக்கு ஞாபகம் வரும் மத்தேயு அதிகாரம் 5ஆம் அதிகாரம் மலை பிரசங்கத்தில் இயேசு இவ்வாறாக அவருடைய முதல் உபதேசத்தை தொடங்குகின்றார். அங்கேயும் நாம் ஆன்மீக ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பார்க்கலாம். அந்த வசனங்கள் பாக்கியவான் என்று சொல்லுகின்றது. நாம் அது ஆங்கிலத்தில் பிளஸட் என்று பார்க்கின்றோம், ஆசீர்வாதமாகவும் நாம் கருதலாம். என்ன சொல்லியிருக்கின்றது? 7 ஆசீர்வாதங்களை நாம் பார்க்க போகின்றோம். முதல் 7 ஆசீர்வாதங்கள்: ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கமுள்ளவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். அற்புதமான ஆசீர்வாதங்கள். நாம் பாக்கியவனாக இருப்பதற்காக இயேசு சொல்லுகின்ற அந்த மலை பிரசங்கத்தின் வசனங்கள். யோசித்து பாருங்கள். ஒருவேளை நீங்கள் தேவனிடத்தில் போயிட்டு, எப்போ தேவனே இந்த ஆசீர்வாதங்கள்லாம் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? எனக்கு ஏற்கனவே கொடுத்துட்டேனே அப்படின்னு. என்ன கடவுளே, எப்போ நீங்கள் கொடுத்தீங்க? அதுதான் நாம் இன்று செய்தியில் பார்க்க போகின்றோம். எபேசியர் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் பவுல் இப்படியாக சொல்லுகின்றார்: நம் அனைவருக்கும் இந்த ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்பட்டாயிடுச்சு. நாம் தேவனை ஏற்றுக்கொள்ளும் போது இந்த ஆசீர்வாதங்கள் நம்மோடு கூட சேர்ந்து வருகின்றது. எபேசியர் அதிகாரம் 1 நாம் படிக்கலாம். வசனம் 2: நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. பவுல் எப்பொழுதுமே கடிதம் எழுதும் போது கிருபை, சமாதானம், அன்பு இதை கொண்டு செல்லுகின்றவராக இருந்தார். அதே போல் நாம் ஒருவரை சந்திக்கும் போது இல்லை கூட்டத்தில் கலந்து கொள்ளும் போது கிருபையையும் சமாதானத்தையும் அன்பையும் நாம் வழங்குகிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த எபேசியர் 1ஆம் அதிகாரத்தையும் நாம் மத்தேயு 5வது அதிகாரத்தையும் ஒப்பிட்டு பார்க்க போகின்றோம். இந்த வசனங்கள் எப்படி மத்தேயு 5 அதிகாரத்தில் நாம் பொருத்த முடியும் என்பதை நாம் இன்று ஆராய போகின்றோம். 3வது வசனம்: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். பாருங்க, ஆசீர்வாதம், சகல ஆசீர்வாதம், உன்னதங்களிலே ஆசீர்வாதம்,
ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்கள் ஆசீர்வதித்திருக்கிறார், கொடுக்கப்பட்டாயிடுச்சு. இதை மத்தேயுல நம்ம எங்க போய் பொருத்தலாம்? முதலாவது ஆசீர்வாதம் பார்த்தோம், 7 ஆசீர்வாதங்கள் பார்த்தோம் மத்தேயுல. முதலாவது, ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. இங்க எபேசியர்ல நம்ம என்ன பார்க்கின்றோம்? அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே, உன்னதங்கள்னு என்ன? பரலோகம், பரலோகத்திலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கார். ஆங்கிலத்தில் heavenly blessings. நாம் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கின்றோம் என்று பவுல் சீஷர்களுக்கு சொல்லுகின்றார். பிலிப்பியர் 3:20 இப்படியாக சொல்லுகின்றது, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. நாம் இந்த பூமிக்கு அடுத்தவர்கள் அல்ல, நாம் பரலோகத்திற்குரியவர்கள், பரலோக ராஜ்யத்திற்குரியவர்கள். தேவன் ஏற்கனவே அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு தந்திருக்கிறார். தொடர்ந்து படிப்போம். எபேசியர் அதிகாரம் 1:4. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. இந்த வசனத்தை நம்ம அந்த 7 ஆசீர்வாதத்திற்குள்ள, அந்த பாக்கியவான் அந்த வசனங்களுக்குள்ள நம்ம எப்படி பொருத்தலாம்? 6வது ஆசீர்வாதம், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இந்த வசனத்தை பார்க்கும்போது நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு இருதயத்தில் சுத்தம் இருக்கு. அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்கு நம்மை தெரிந்து கொண்டார். உலகமெல்லாம் தோன்றுவதற்கு முன் நம்மை அவர் தெரிந்து கொண்டார். இந்த ஆசீர்வாதத்தையும் நாம் பெற்றிருக்கின்றோம். இங்க ரெண்டு விஷயம் நம்ம பார்க்கணும். தேவன் நம்மை தெரிந்து கொண்டார், நாம் அவரை ஏற்றுக்கொண்டோம். அப்பதான் அந்த ஆசீர்வாதமான உணர்ச்சி நமக்கு வரும். நம்ம ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அது வராது. தேவன் நம்மை தெரிந்து கொண்டார், நாம் அவரை ஏற்றுக்கொண்டோம். தேவனை தரிசிப்பது, அந்த ஆசீர்வாதத்தை நிறைவேறின அந்த ஆசீர்வாதத்தை நாம் இங்கு பார்க்க முடியும். தொடர்ந்து எபேசியர் அதிகாரம் 1 நாம் படிக்கலாம். 5:6. பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்ம இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன் குறித்திருக்கிறார். இந்த வசனங்களை எந்த ஆசீர்வாதத்தில் பொருத்தலாம் என்று நாம் பார்ப்போம். 7வது ஆசீர்வாதம், சமாதானம் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். இங்க பவுல் இந்த நிருபத்தை எழுதும்போது அவர் சொல்லுகின்றார், இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன் குறித்திருக்கிறார். தேவனுடைய புத்திரர் ஆயிட்டீங்க நீங்க. அப்பான்னு கூப்பிடுற ஸ்லாக்கியம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்பாக்கு இருக்கிற எல்லாமே நமக்கு சொந்தம். தேவனுக்கு இருக்கிற எல்லாம் நமக்கு சொந்தம். சட்டத்தின்படி இன்னைக்கு தகப்பனுடைய சொத்துக்கள் மகன் பிள்ளைகளுக்கு போகுமாறு தேவனுக்கு இருக்கும் எல்லாம் நமக்கு சொந்தமா. தேவனுடைய புத்திரர் எனப்படுவோம் என்ற ஆசீர்வாதம் நமக்கு இருக்கின்றது. எப்படி உணர்றோம்னா, தேவனுடைய பிள்ளைகள் ஆகிய நாம் இந்த உலகத்துக்கே அதிபதி, அவருடைய பிள்ளையாக நாம் இருக்கின்றோம். சந்தோஷமாக இருக்கின்றோமா? ஒருவேளை ஒரு பெரிய பொலிட்டிஷியன் அவருடைய பிள்ளையா இருந்தால், ஒரு பெரிய செலிபிரிட்டி அவங்களுடைய பிள்ளையா இருந்தால் நம்மளுடைய நடையே வித்தியாசமா இருக்கும், நம்முடைய பாவனையும் வித்தியாசமா இருக்கும். தேவனுடைய பிள்ளை நாம் எப்படி இருக்கின்றோம்? இந்த உலகத்தின் பிள்ளைகளை காட்டிலும் வித்தியாசமானவர்களாக இருக்கின்றோமா? தொடர்ந்து நாம் படிப்போம். எபேசியர் அதிகாரம் 1:7 வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. மீட்பு, இதை எந்த ஆசீர்வாதத்தில் நாம் பொருத்தலாம்? 5வது ஆசீர்வாதம், இரக்கமுள்ளவர்கள் இரக்கம் பெறுவார்கள். அவருடைய கிருபை, அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யம், இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அவர் நம்மை மீட்டார். நாம் மற்றவர்களுக்கு இறங்கினோமோ இல்லையோ, ஆனால் அவர் நமக்கு இறங்கினார்.
நாம் இரக்கம் பெற்றவர்களாக இன்று இருக்கிறோம். அவருடைய கிருபையினாலே, அவருடைய இரத்தத்தினாலே அவர் நம்மை மீட்டார். நாம் எப்படி உணர்கின்றோம்? எங்கேயோ எதற்கோ அடிமையாகி இருந்த நாம் என்று மீட்கப்பட்டவர்களாக அவருடைய இரக்கத்தின் நிமித்தமாக நாம் இருக்கின்றோம். அந்த ஆசீர்வாதத்தை உணர்ந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? தொடர்ந்து படிக்கலாம். எபேசியர் அதிகாரம் 1 8வது வசனம். அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். இந்த வசனத்தை எந்த ஆசீர்வாதத்தோடு நாம் ஒப்பிட்டு பார்க்கலாம்? 4வது ஆசீர்வாதம். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் திருப்தி அடைவார்கள். எபேசியர் இந்த வசனம் சொல்லுது, அந்த கிருபை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார், நம்மிடத்தில் பெருக பண்ணினார். அந்த கிருபை சகல ஞானம் புத்தி நமக்கு பெருகி கொண்டே இருக்கின்றது. நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் திருப்தி அடைவது போல நாம் அவருக்குள் திருப்தி அடைந்திருக்கிறோம். அவருடைய கிருபைக்குள் திருப்தி அடைந்திருக்கிறோம். பெருகி கொண்டே இருக்கின்றோம், திருப்தியாகி கொண்டே இருக்கின்றோம். அவரோடு கூட நாம் நல்ல உறவில் இருக்கும்போது இந்த ஆசீர்வாதம் வளர்வதை நாம் பார்க்க முடியும். தொடர்ந்து படிக்கலாம். எபேசியர் அதிகாரம் 1 வசனம் 9 10. காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கும் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். இந்த வசனத்தை எந்த ஆசீர்வாதத்துக்கு நாம் ஒப்பிடலாம்? 3வது ஆசீர்வாதம். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். எபேசியர் நம்ம என்ன பார்க்கின்றோம்? காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் சகலமும் கிறிஸ்துவுக்குள் கூட்டப்பட வேண்டும். என்ன ஒரு அற்புதமான ஒரு பாகம்! பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுவோம். பூமி தேவனுக்கு சொந்தமானதென்றால் நமக்கும் சொந்தமானது. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த பூமியை சுதந்தரித்து கொள்ளுகின்றோம். என்ன ஒரு ஆசீர்வாதம்! தொடர்ந்து படிக்கலாம். எபேசியர் அதிகாரம் 1 கடைசியாக 12 14 நாம் படிக்கலாம். தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படி நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாயிருக்கின்றார். பெரிய பாகம் நமக்கு தெரியும். பரிசுத்த ஆவியானவர் ஒரு அற்புதமான ஒரு விஷயம். நமக்குள் இருக்கின்றார். நமக்கு என்ன செய்வார் நமக்கு தெரியும். அவர் தேற்றரவாளனாக இருக்கின்றார். ஆறுதல் செய்வார், நம்மை போதிப்பார், நமக்கு ஆலோசனை செய்வார். இந்த ஆசீர்வாதத்தை ஏதோடு நாம் ஒப்பிடலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் 2வது வசனம். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஆறுதல் தருவார், நம்மை போதிப்பார், நம்மை வழி நடத்துவார், நமக்கு ஆலோசனை சொல்லுவார். இது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம்! நமக்குள்ள தேவன் இருக்கின்றார். நிறைய நேரத்தில் தேவன் நம்ம வெளியே தேடிட்டு இருக்கோம், வேற எங்கேயோ ஊருக்கு போய் தேடிட்டு இருக்கோம். ஆனால் தேவன் நமக்குள்ள வாசமாக இருக்கின்றார், பரிசுத்த ஆவியாக இருக்கின்றார். தேவனை நாம் நமக்குள்ள தேட வேண்டும், வெளியே போய் தேவனை தேடக்கூடாது. ஏன்னா தேவன் நமக்குள் இருக்கின்றார். அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றிருக்கின்றோம். ஏனென்றால் நாம் தேவனை ஏற்றுக்கொண்டோம். அவர் நம்மை தெரிந்து கொண்டார், நாம் அவரை ஏற்றுக்கொண்டோம். அவர் நமக்குள் வாசமாயிருக்கிறார். நம்முடைய சரீரம் அவருக்கு ஆலயமாக இருக்கின்றது. அப்போது எவ்வளோ பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். இந்த துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், ஆறுதல் அடைவார்கள். எபேசியரில் நாம் பார்த்தோம், நீங்கள் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷம் சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால்
அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். சீல்டு, முத்திரை போடப்பட்டீர்கள். யாராலையும் உடைக்க முடியாது. அரசாங்கம் போடுற சீலை கூட ஏமாத்திடலாம். தேவன் போடுற அந்த முத்திரையை யாராலையும் எடுக்க முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான சீல். நம்ம பரிசுத்த ஆவியானவரை பற்றி ஒரு பிரபலமான வசனம் படிக்கணும்னா இயேசு தான் சொன்னார். யோவான் அதிகாரம் 14 வசனம் 26, 27, 26, 27. என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். நமக்குள்ள இருக்கும் பரிசுத்த ஆவியானவருடைய பெரிதான பொறுப்பு என்ன? நமக்கு அவர் போதிப்பார், நமக்கு அவர் நம்ம தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களை நினைப்பூட்டுவார். மேலும் படிக்கலாம் 27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருப்பதினால் நாம் நம்முடைய இருதயத்தில் கலங்கக்கூடாது, பயப்படக்கூடாது. நிறைய சூழ்நிலைகள் நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனாலும் நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஆலோசனை செய்கின்றவர், ஆறுதல் சொல்கின்றவர், தேற்றரவாளன். அவர் நமக்குள்ள இருக்கிறதுனால நம்முடைய இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருக்க வேண்டும். ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங்ஸ் அதை நாம் பார்த்தோம். மத்திய புத்தகத்திலிருந்து அந்த முதல் 7 ஆசீர்வாதங்களை பார்த்தோம். அப்பொழுது இயேசு சொன்னார், இப்படி இருந்தால் இப்படி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்று. ஆனால் அதே பாவத்தை எபேசியர் அதிகாரம் 1ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்லுகின்றார், ஏற்கனவே உங்களுக்கு ஆசீர்வாதம் வந்துவிட்டது. இன்று நம் ஆசீர்வாதத்தை தேடிக்கொண்டிருக்கின்றோமா, இல்லை ஆசீர்வாதம் பெற்றவர்கள் போல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? தேவன் நம்மை தெரிந்து கொண்டார், தேவனை நாம் ஏற்றுக்கொண்டோம். ஆகவே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கின்றோம். அந்த ஆசீர்வாதத்தையே மனதில் நினைவு கூர்ந்து நம்முடைய வாழ்க்கையை வாழ வேண்டும். நம் இருதயம் என்றும் கலங்காமலும் பயப்படாமலும் இருக்க வேண்டும். இந்த ஆசீர்வாதங்களை என்றும் நாம் மறக்கக்கூடாது. இந்த ஆசீர்வாதங்களோடு நம் உற்சாகமான, தைரியமான, திடமான வாழ்க்கை, கிறிஸ்துவ வாழ்க்கை நம்ம இந்த பூமியில் வாழ வேண்டும். ஆமென். இந்த நேரத்தில் நற்கருணை ஆராதனையாக இருக்க போகின்றது. நமக்கு தெரியும், அவருடைய சரீரத்தை குறிக்கும் அப்பத்தையும் அவருடைய இரத்தத்தை குறிக்கும் திராட்சை ரசத்தையும் நாம் பறக்க போகின்றோம். பாருங்கும்போது நினைவு கூறலாம் அவருடைய ஆசீர்வாதங்கள். என்று ஆசீர்வாதம் பெற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா, ஆசீர்வாதத்தை தேடிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? தேவனை வெளியே நாம் பார்க்கின்றோமா, இல்லை பரிசுத்த ஆவியாக நம் உள்ள இருக்கிற தேவனை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோமா? நம்முடைய மனதில் ஒரு தீர்மானமாக எடுத்து நாம் தேவனுக்கு நன்றி சொல்லுகிறவர்களாக இந்த ஆராதனையில் கலந்து கொள்ளலாம். நம்ம அப்பத்துக்காகவும் திராட்சை ரசத்துக்காகவும் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கும் நல்ல தகப்பனே, இந்த அற்புதமான ஆராதனைகளை கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி கர்த்தாவே. இந்த நேரத்தில் நீர் கர்த்தாவே எவ்வளவு எங்களை ஆசீர்வதித்திருக்கிறோம், அதற்கு இணை இல்லை. நிறைய நேரத்தில் நாங்கள் மறந்துடுறோம். அதை மறக்காமல் இருக்கிறதுக்கும் பரிசுத்தாவனை நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றேன். எங்களுக்காக இயேசு அனுப்பி எல்லா சாபங்களையும் நீங்கள் வீழ்த்தி இன்று நாங்கள் ஆசீர்வாதமாக உணர நீர் எங்களுக்கு கிருபை செஞ்சுருக்கீங்க. உடைய கிருபின் ஐஸ்வர்யம் எங்களை சூழ்ந்திருக்கின்றது. இரக்கங்களால் எங்களை முடிசூட்டிட்டு இருக்கீங்க. அதுக்காக நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து எங்களோட கூட எங்களுடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் வித்தியாசமாக பரலோக வாசிகளாக நாங்கள் வாழ நீங்கள் கிருபை செய்யுங்க. இந்த நாளுக்காக நன்றி. எல்லாவற்றையும் இயேசு நாமத்தில் எனக்கும் நல்ல பிதாவே, ஆமென். ஜெபத்தில் கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தில் வாஞ்சை தந்தருளும், ஜெபத்தில் தரித்திருந்து ஜெபத்தின்
இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம். ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, தேவனுடைய வார்த்தையை கேட்டோம். ஜெரோம் சகோதரன் மூலயமாக அற்புதமான தேவ செய்தியை கொடுத்தார். கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதாகவும் நம்முடைய வழி நடத்தல்களுக்கு ஒரு முன்னுதாரணமான தேவனுடைய செய்தியை கொடுத்தாரு. கண்டிப்பாக நம்முடைய மனம் மாறினதற்கும் மனம் மாற செய்ததற்கும் நல்ல ஒரு அருமையான விளக்கமான அற்புதமான தேவ செய்தியை கொடுத்த சகோதரருக்கு, ஜெரோம் சகோதரருக்கு நன்றி தெரிவிப்போம். அது மாத்திரமல்ல, கடவுளுக்கு நன்றி தெரிவிப்போம். இந்த கூட்டத்தை ஜெபத்தின் மூலயமாக இப்பொழுது நாம் முடிக்க இருக்கிறோம். இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன். அன்புள்ள பரலோக தகப்பனே, இந்த வேளையில் ஆண்டவரை உமக்கு நன்றி தெரிவிக்கிறேன். கண்டிப்பாக சகோதரர் கொடுத்த செய்தி ஆண்டவரே, நீர் தேவனே அவர் மூலயமாய் பரிசுத்தாவின் மூலயமாய் பேசி ஆண்டவரே தேவனே எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி. உடைய வார்த்தைகள் தேவனே ஒவ்வொன்றும் இனிமையானது, புதுமையானது, எங்களை மாற்றக்கூடிய வல்லமையான வார்த்தைகளாக இருக்கிறது. உடைய வார்த்தைகள் உயிர்ப்பிக்கிற வார்த்தைகளாக இருக்கிறது தேவனே. நம்பிக்கை கொடுக்கிற வார்த்தையாக இருக்கிறது.
விசுவாசத்தை எழுப்பத்தக்கதாக வார்த்தையாக இருக்கிறது. தேவனே, உம்முடைய வசனம் அப்படியாக சொல்கிறது. வானமும் பூமியும் ஒளிந்தாலும் என்னுடைய வார்த்தை ஒரு காலம் ஒழியாதுன்னு சொல்லுகிறது ஆண்டவரே. தேவனே, உடைய வார்த்தையை கொண்டு நம்பி இருக்கிறோம். தேவனே, உடைய வார்த்தையை கொண்டு ஜீவனம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. கொடுத்த செய்திக்காக நன்றி. அதன்படி நடக்கத்தக்கதாகவும் நாங்கள் மேன்மேலும் வளர்ந்து தேவனை உமக்கு உபயோகப்படும்படியான சகோதர சகோதரிகளாக, மகனாக மகளாக உங்களுக்கு வாழும்படியாக எங்களை நீர் இன்னும் வழிநடத்துங்க, பலப்படுத்துங்க ஆண்டவரே. ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இந்த அருமையான வேலையில கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள பரலோக பிதாவே, ஆமென்.